விழுப்புரம் மாவட்டம் கிடங்கல் பகுதியில் நாய் கடித்து சிறுவன் படுகாயமடைந்துள்ள அதிர்ச்சி சிசிடிவி காட்சி வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இது குறித்தான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் பரிமேல் அழகர் இணைப்பில் இணைகிறார். பரிமேல் அழகர், வணக்கம். இது குறித்தான முழு விவரங்கள் என்ன? வணக்கம் பவித்ரா. திண்டிவனம் பகுதியில் பள்ளி சிறுவன் நாட்டு நாய் கடித்தல் சிறுவன் படுகாயத்துடன் திண்டிவனம் அரசு பொது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதால் மேலும் சிறுவனை நாய் கடிக்கும் சிசிடிவி வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாக பரவுகிறது. அதாவது பாத்தீங்கன்னா, விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அடுத்த கிடங்கல் 1 பகுதியைச் சேர்ந்தவர் ரமேஷ். இவரது மகன் சபரிநாதன் திண்டிவனத்தில் உள்ள தனியார் பள்ளியில் 7ஆம் வகுப்பு படித்து வரும் நிலையில் இன்று காலை கடைக்கு சென்று வருவதற்காக சைக்கிளில் சென்ற போது பக்கத்து வீட்டில் வளர்த்து வந்த நாட்டு நாய் ஒன்று சிறுவன் மீது பாய்ந்து கை மற்றும் கால்களை கடித்ததால் சிறுவன் படுகாயமடைந்தான். மேலும் சிறுவனின் உடனே அலற சத்தம் கேட்டு அக்கம் பக்கத்தினர் சிறுவனை மீட்டு திண்டிவனம் அரசு பொது மருத்துவமனையில் அனுப்பி வைத்தனர். மேலும் இது குறித்து திண்டிவனம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார். மேலும் இப்பகுதியில் தொடர்ச்சியாக நாய் கடித்து அதிக அளவில் பொதுமக்கள் பாதிப்பு அடைந்து வரும் நிலையில் தற்போது திண்டிவனத்தில் நாட்டு நாய் கடித்து சிறுவன் ஒருவன் படுகாயம் அடைந்த சம்பவம் இப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பவித்ரா, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி பரிமேல் அழகன்.